திருவண்ணாமலையை ஆட்சி செய்தவர் வல்லாள மகாராஜா. அவருக்கு சல்லமாதேவி மல்லமாதேவின்னு 2 துணைவியர். குழந்தை பாக்கியம் இல்லாததுனால மனமருந்திய மன்னர் யார் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அவருடைய அமைச்சர்கள் சொன்ன அறிவுரைப்படி யாசகம் கேட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கினார் மன்னர். மன்னரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் திருவண்ணாமலையில இருக்கிற ஒவ்வொரு தேவதாசி வீட்டுக்கும் தன்னுடைய சிவகணங்களை அனுப்பி வைக்கிறாரு. சிவபெருமான் அதுக்கப்புறம் ஒரு துறவி வேஷம் தரித்து மன்னர் முன்னாடி போய் தனக்கு ஒரு தேவதாசி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக மன்னரும் தேவதாசியை தேடி அலைகிறாரு. ஆனால் ஒரு தேவதாசி கூட கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு குழப்பத்தில இருக்கும்போதுதான் மன்னருடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக இளையராணி தான் தேவதாசியா செல்றதா ஒத்துக்கிறாங்க. சிவனடியார் தங்கியிருந்த அறைக்கு போய் செல்லமாதேவி அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி அண்ணாமலையாரே நீயே துணை அப்படின்னு சொன்னதும் அந்த துறவி ஒரு அழகான ஆண் குழந்தையா மாறுறாரு. மன்னரும் இளையராணியும் குழந்தையை தூக்கி கொஞ்சறாங்க. அப்ப அந்த குழந்தை சிவபெருமானா காட்சி அளிக்கிறாரு. வல்லாளா, உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை நீ காப்பாற்றி விட்டாய். நீ மறைந்ததும் நானே உனக்கு மகனாக இருந்து எள்ளும் நீரும் இறைப்பேன் அப்படின்னு அசரீர் கூறி